பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ரேமா வேர்ட். இன்றைக்கி உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? ஸோ அப்படி பொறாமப்படுறவங்க முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்கணும், பைபிள் வந்து அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ முதல் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஒரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஃபஸ்ட்டு பொறாமை அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பொறாமை அப்படின்னா மற்றவங்க கிட்ட ஒரு நன்மை இருக்குது, அது வந்து தன்னிடம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கிறது மட்டும் இல்லை, அந்த நன்மை வந்து அவங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, பொறாமை வந்து ஒரு எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பொறாமை அப்படின்றது வந்து ஒரு கேரக்டர் மட்டும் கிடையாது. அது வந்து அந்த மனுஷனுக்குள்ளேயே இருந்து அந்த மனுஷனையே அழிக்கிறதான ஒரு நோய் தான் அது. இன்றைக்கி வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல. பொறாமப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வந்துட்டு தங்களை தாங்களே வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கி பாருங்கள், நார்மலாக வந்துட்டு இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளில போகும்போது நல்லா சிரித்து பேசிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக வெளியே போயிட்டு வந்தாலே அதை பார்த்து கூட இன்றைக்கி இப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து பொறாமப்படுறவங்க இருக்காங்க. அது வந்து ரிலேட்டிவ்ஸ்லேயும் கூட இருக்கலாம், இல்லை வெளியே யாராவது கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இன்றைக்கி அநேகருக்கு வந்து பொறாமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போது பைபிளில் வந்து யோசேப்பு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ யோசேப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருந்தான். அதுவும் இல்லாமல் சொப்பனம் காண்கிற ஒரு நபராக இருந்தான். ஆனால் பாருங்கள், அவங்க கூட பிறந்த சகோதரர்களே வந்து பார்த்திங்கன்னா குழியில் தள்ளிட்டாங்க. ஸோ குழியிலிருந்து பார்த்திங்கன்னா விற்கப்பட்டுட்டான். ஸோ தேவன் வந்து அவனோட கூட இருந்தனால என்னதான் மனுஷங்க வந்து குழியில் தள்ளுனாலும் கர்த்தர் வந்து உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா உங்களை வந்து சிம்மாசனத்தில் வந்து அமர்த்துவார். ஸோ வந்து இன்றைக்கி உங்களை மட்டும் தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எப்பொழுதுமே வந்து தேவன் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார். ஏன்னா யோசேப்பு வந்து குழியில் தள்ளும்போது யோசேப்பு கூட வந்து யாருமே இல்லை, தேவன் மட்டும்தான் அவங்க கூட இருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அப்போ வந்து யோசேப்பை வந்து அரியணையில் அமர்த்தி ஏசப்பா வந்து அழகு பார்த்தார் இல்லையா. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நடக்கும். ஸோ பொறாமப்படுறவங்கள பார்த்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஸோ அடுத்தது பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஈசாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பெலிஸ்தியர் வந்து அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. ஸோ இது வந்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு வந்து ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுடைய கிணறுகளை பெலிஸ்தியர் மூடினார்கள். அதாவது இன்றைக்கி நீங்களும் அதே போல் வளரும் பொழுது உங்களை வந்துட்டு உங்களுக்கு தெரியாத நபராக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபராக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மனநிலையும் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதே போல் நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை தெரியாதவங்க ஒரு நபராக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை செய்கிற கோவொர்க்கராக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சேல்ரி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து ஒரு பொறாமையில் தான் வந்து முடியும். ஏன்னா என்ன அவங்களுக்கு மட்டும் இப்படி அதிகமாக போடுறாங்க, நமக்கு வந்து கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை இருக்கும். ஒரு வேளை அதை பற்றி உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக சொல்லுங்கள், தேவன் என் கூட இருக்கார், அதனால தான் வந்துட்டு என்னால் இவ்வளோ சம்பளம் வந்து என்னால் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போலவும் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நிறைய சண்டையே வந்து பார்த்திங்கன்னா பொறாமைனால தான் வருது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாக இருங்கள் அப்படின்னு ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இதே வசனத்தை போல் நம்ம வந்து தீமைக்கு தீமை செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாக போயிடணும். ஏன்னா 2 பக்கமும் சண்டையாக இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து எப்படி முடியும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அதனால் நம்ம வந்து சமாதானமாக போகிறது தான் வந்து நம்மளுக்கான ஒரு சாட்சி. இப்போ ஈசாக்கு போலவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிணற வந்து இன்னொருத்தங்க தூர்த்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கிணறு தோண்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ கர்த்தர் வந்து அதற்கான வழிகளை வந்து திறப்பார்.
ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்காக வந்து நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்காக வந்து நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அந்த பொறாமைன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் வந்து அது தீமையாக முடியுது. ஸோ அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய குணமும் வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறாமைப்படுறவங்க வந்து யாராக வேணால் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்திலேயே இருக்கிற நபராக இருக்கட்டும், இல்லை வந்து வெளியே உள்ள நபர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்கள் மேலே பொறாமைப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்காக வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சமான ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. ஏன்னா இருட்டுக்கு தான் வந்து வெளிச்சம் பிடிக்காது இல்லையா? ஸோ அது போல தான் இன்றைக்கி வந்துட்டு பொறாமைப்படுற நபர்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். அண்டு வந்து உங்களுடைய லைஃப்லேயும் வந்துட்டு இது மாதிரி பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்காக வந்து நான் ஜெபிச்சேன் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அது மற்ற பார்க்குறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா ஒரு சாட்சியாகவும் கூட இருக்கும். ஸோ மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ என்னதான் வந்து பொறாமைப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவனுடைய திட்டத்தை வந்து யாராலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. யோசேப்பை போல தான். யோசேப்பை வந்து எங்கே குழியில் இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பார்த்திங்கன்னா எகிப்தில் அதிபதியாக வந்து யோசேப்பை உட்கார வச்சாங்க இல்லையா? அது போல தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் வந்து பொறாமைப்பட்டு உங்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் கர்த்தர் வந்து பார்த்துக்கொள்வார். சரிங்களா? அதை எதிர்க்கிறதுக்கான பலனை வந்து உங்களுக்கு தருவார். ஸோ நீங்கள் வந்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னா நானும் திரும்ப அவங்களுக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் சொல்லிட்டு நிற்காம நீங்கள் வந்து தேவனுடைய திட்டத்துக்கு வந்து கீழ்ப்படிந்து தான் நடக்கணும். மற்ற எல்லா காரியங்களையும் வந்து தேவன் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கி தான் நீங்கள் வந்து வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இவ்வளோ நாள் வந்து பொறாமைப்படும் பொழுது மற்றவங்க பொறாமைப்படும் பொழுது நான் இப்படி இருந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து நான் என்னை சரிப்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு டெசிஷன் மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஆவிக்குரிய அநேக வீடியோக்கள் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் இருந்தே வந்து பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதுக்கான அடுத்த என்ன ஸ்டெப்புன்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா பைபிள் காலேஜ் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும், ஜூம் வழியாக தான் நடக்கும். ஸோ அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் கூட நான் ஃபுல் வீடியோவில் கூட நான் வந்து பைபிள் காலேஜ் பற்றினதான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எத்தனை பேர் தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்றது பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் வந்து பைபிள் காலேஜ் படிக்கணும்னு விருப்பம் இருக்குது. நான் வந்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில் வந்து அதிகமாக நான் வளர விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வந்து நான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அநேகருக்கு வந்து நான் அது பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வந்து நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ முழுவதும் பார்த்ததுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.